வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. பன்னீர்செல்வத்திற்கு தேடி வந்த நல்ல செய்தி. பாஜக அழுத்தம் கொடுத்த நிலையில் அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தற்பொழுது பன்னீர்செல்வத்தை அதிமுகவில் கூட்டணி வைப்பதற்கான சம்மதத்தை தெரிவித்திருப்பதாக தகவல்கள் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. ஆனால் இதில் மிக முக்கியமான ஒரு கண்டிஷனையும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தற்பொழுது பாஜகவிடம் தெரிவித்துள்ளனர். இதற்கு பாஜக சம்மதம் தெரிவித்தால் ஓபிஎஸ் அவர்கள் அதிமுகவின் கூட்டணியில் மட்டும் இணையலாம் என்பதை ஓபிஎஸ்ஸிற்கு ஆதரவாக பேசியுள்ளார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அப்படி என்னதான் பேசினார் எடப்பாடி பழனிசாமி, என்ன கண்டிஷன் என்று நாம் பார்க்கும் பொழுது, நாங்கள் பாஜகவிற்கு கொடுக்கின்ற தொகுதிகளது எண்ணிக்கையில் நீங்கள் டிடிவி தினகரனுக்கும் ஓபிஎஸ்ஸிற்கும் அதை பிரித்து கொடுக்கலாம். கூடுதலாக எங்களிடம் தொகுதிகளை கேட்கக்கூடாது. அப்படி உங்களுக்கு இந்த கண்டிஷன் சம்மதம் என்றால் நீங்கள் ஓபிஎஸ்ஸை தாராளமாக இந்தியா கூட்டணியில் இணைக்கலாம் என்பதை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவித்துள்ளார். ஆனால் இதற்கு பாஜக ஆலோசனை செய்து முடிவெடுக்க உள்ளதாக தகவல்கள் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. கூடுதலாக எண்ணிக்கையை ஏற்கனவே பாஜக கேட்டுள்ளது. இனி ஓபிஎஸும் என்டிஏ கூட்டணியில் வந்தால் நிச்சயமாக அதிமுக வசம் இருக்கின்ற தொகுதிகளது எண்ணிக்கையை ஓபிஎஸ்ஸிற்கு கொடுக்க முடியாது என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. மேலும் பாஜக நடத்தி வரக்கூடிய ஆலோசனையில் ஒரு தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது. அதில் ஓபிஎஸ்ஸிற்கு மட்டும் தொகுதிகளை கொடுக்கலாம். டிடிவி தினகரனுக்கு கொடுத்தது போல் 11 தொகுதிகள் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஓபிஎஸ் அவர்கள் இதற்கு சம்மதம் தெரிவிப்பாரா? கிட்டத்தட்ட 4.5 ஆண்டுகள் ஓபிஎஸ்ஸிற்கு ஆதரவாக பங்காற்றிய அவரது ஆதரவாளர்கள் 4 நபர்களுக்காவது எம்எல்ஏ தொகுதிகளை ஒதுக்கீடு செய்வதற்கான ஏற்பாடுகளை ஓபிஎஸ் செய்வார். தனது கூட இருப்பவர்களுக்கு ஒருபோதும் துரோகத்தை இழைக்காதவர் தான் ஓபிஎஸ் என்ற நற்பெயரையும் அவர் பெற்றதாக அவரது ஆதரவாளர்கள் கூறியுள்ளனர். தற்பொழுது அவர்களுக்கு தொகுதிகளை பங்கீடு கொடுக்கவில்லை என்றால் அரசியல் களம் முற்றிலுமாக மாறுபடும் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. ஓபிஎஸ் அவர்கள் தற்பொழுது நல்ல செய்தியாக இதை பார்ப்பதா அல்லது கெட்ட செய்தியாக பார்ப்பதா என்பது ஆலோசனை முடிந்த பிறகு எடப்பாடியிடம் பழனிசாமி அவர்கள் சொன்ன கண்டிஷனுக்கு ஓபிஎஸ் அவர்கள் என்ன செய்ய போகிறார் என்பதை பொறுத்துதான் இருக்கிறது. அதிமுகவின் உண்மையான தொண்டர்கள் இந்த கண்டிஷனை பற்றி கமெண்ட் வாயிலாக கூறும்.